Hi everyone, welcome to my channel Divi Snappy Lab. If you're new to my channel, என்னோட பேரு திவ்யா, you can call me Divi. And என்னோட contents உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா do subscribe to my channel and support பண்ணுங்க. Let's grow as a small community. Today's vlog is very very special to my heart. ஏன் அப்படின்னா இது எங்களோட 4th anniversary அன்னைக்கு எடுத்தது. And successfully we have completed 4 years and 5th yearக்குள்ள நாங்க என்டர் ஆயிட்டோம். And என்னடா வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. I am actually making a sweet for us. அண்ட் ஐ அம் மேக்கிங் ஷாஹி துக்டா. ஸோ இதில் நான் ஒரு ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் வேல பண்ணுற மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஸோ இது கொஞ்சம் மிக்ஸ் ஆஃப் மை திவி ஃப்ளேவர்ஸ் இருக்கும் அதில். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துகிட்டு அதை நான் ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிக்க போகிறேன். பாயில் பண்ணி ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அந்த மில்கில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே ஐ எம் டேக்கிங் 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். அண்ட் இது நோ மேதா பிரெட். ஐ எம் ட்ரைங் டு மேக் திஸ் ரெசிபி as healthy as possible பிகாஸ் இதில் ஆப்வியஸ்லி சுகர் அண்ட் கீ ஓவர்லோடடாக இருக்க போகுது. அண்ட் அதை டீப் ஃப்ரை பண்ணாமல் எப்படி கொஞ்சம் அதை கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் கீ ஆன் போத் சைட்ஸ். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டீப் ஃப்ரையிங் இதை நான் ஒரு டோஸ்டரில் போட்டு எடுக்க போகிறேன். அண்ட் இது டோஸ்டரில் 2 சைடும் நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரெசிபி இஸ் டன். அண்ட் சைமல்டேனியஸ்லி அந்த மில்க் நல்லா ரெடியூஸ் ஆன உடனே அதில் நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் டூத்தோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஐ ஆடட் ஓன்லி லிட்டில் சுகர், அதனால நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த ரெசிபி இஸ் ஆல்சோ டன். திஸ் இஸ் அ வெரி குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி ஆக்சுவலாக. அண்ட் while the milk and condensed milk is coming together, நான் என்னோட பிரெட் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அலங்காரம் பண்ணி க்யூட்டாக வைக்கணும்ல அதுக்காக. ஸோ ஒன்ஸ் இந்த மில்க் இந்த போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். தென் சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். சுகர் சிரப் அந்த கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 டம்ளர் ஆஃப் வாட்டர், அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர். இந்த ஸ்பூன் குட்டியாக இருக்கிறதுனால நான் 2 தடவை ஆட் பண்ணுறேன். அண்ட் அது நல்லா மெல்ட் ஆகி ஒரே ஒரு வாட்டி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் அண்ட் வாசனைக்காக ஐ எம் ஆடிங் 3 ஏலக்காய் டு இட். அப்புறம் அந்த சுகர் சிரப் லைட்டாக அந்த பிரெட் மேலே கொஞ்சம் அது ட்ரென்ச் ஆனால் போதும் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கண்டென்ஸ் மில்க் அண்ட் மில்க் மிக்சர் நம்ம அந்த பிரெட் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே நம்ம ரோஸ்டட் நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஐ forgot to add that day. ஆட் பண்ணிங்க அப்படின்னா the recipe is done. ஆஃப்டர் மை 9 to cry ஒரு டின்னர் டேட், ஆனிவர்சரி டேட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பிஃபோர் கோயிங் டு டின்னர் வி ஆல்வேஸ் கோ டு அ சர்ச் ஆன் எனி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ். ஸோ போகிற வழியில் லிட்டில் மவுண்ட் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வென்ட் ஃபார் ஆர் டின்னர் டேட். So today on our anniversary, we just wanted to come here and say a small prayer. And
and I can't even begin to express how thankful I am for all the blessings in our journey so far, and also praying for many, many, many more years of togetherness. And introducing my husband to the world. Hi, Ralph. அண்ட் ஆஸ் கிட்ஸ் நான் வந்து என்னோடய அம்மா அப்பா அண்ட் மை கசின்ஸோடு வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து எவ்ரி சம்மர் லீவ் அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டுருப்பேன். ஸோ அந்த நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ்லாம் யோசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு தென் அப்புறம் ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு தென் வி வேர் ஆஃப் டு த ரெஸ்டாரண்ட். It was a Wednesday evening, so the traffic was super horrible and நாங்கள் ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. But the restaurant that we went to is called Foshi and it's an Adyar and it was a very nice restaurant. நல்ல ஒரு பயங்கர ambience and the service was really good and the food was amazing. And I'm not a food reviewer as such, but in the restaurant வந்து you can buy anything. உங்களுக்கு வந்து பேன் ஏஷியன் ரெஸ்டாரண்ட் பிடிக்கும் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் ஆல் த டிஷ்ஷஸ் ஹியர். And we had a mix of cuisines. We had Burmese and Chinese actually. Burmese causeway and Chinese we had Chinese bao and their Chinese dim sum. So அவங்களோட ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது except their chicken strips which was a little disappointing. Other than that இங்கே கட்டாயமாக நீங்கள் நிறைய விசிட் பண்ணி நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். இட் இஸ் ரியலி குட் அண்ட் the ambience is to die for. And இது தவிர்த்து we are also having a nice cozy family dinner as well with our parents. So அது வந்து it is private for us. And கட்டாயமாக வந்து இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு vlogல வந்து உங்களை நான் next time meet பண்ணுறேன். Until then, stay happy, stay blessed and keep shining. Bye.